கதையோட ஆரம்பத்துல ஒரு சின்ன டெக்ஸ்ட போட்டு ஆரம்பிக்கிறாங்க. 1980கள் காலகட்டத்துக்கு அப்புறம் அட்லாண்டிக் பெருங்கடலோரம் ஏதாவது பெரிய சூறாவளிக்கு இது உருவாச்சுன்னா அந்த சூறாவளி இதுக்கு முன்னாடி உருவானதை விடவுமே 250 மடங்கு அதிகமான வேகத்தோடையும் அதிகமான நேரத்தோடையும் அந்த சூறாவளிங்கிறது சொல்லணும். இந்த மாதிரியான பெரிய சூறாவளியில ஏற்படும் போது காத்தும் மழையும் ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். ஆனா அதை தாண்டியும் அந்த சூறாவளி சில விஷயங்களை ஊருக்குள்ள கொண்டு வரும். அதுவும் பிரச்சனை தான். அந்த வேர்டிங்ஸ்ல முடிய அதுக்கப்புறம் சில நியூஸ் கார்டு எல்லாமே காட்டுறாங்க. ஹென்றி அப்படிங்கிற பெயர் வச்ச ஒரு புயல் ஒண்ணு ஆனிவில்லே அப்படிங்கிற ஒரு கடல் பகுதியில் இருக்கிற ஒரு நகரத்தை நோக்கி அந்த புயலுங்கிறது வந்துகிட்டு இருக்குது. அந்த புயல் உருவாகும் போது ரொம்பவுமே சின்ன புயலா தான் உருவானது அப்படின்னும் அது போக போக கரையை நெருங்க நெருங்க அது இப்போ கேட்டகரி 5 அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. ரொம்பவுமே ஆபத்தா ஒரு பேரழிவை கொண்டு வர ஒரு புயலா அது உருமாறி இருந்திருக்கு அப்படிங்கிற நியூஸ் கார்டுல ஒரு பக்கம் இருக்கு. இந்த நியூஸ் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே கடல்ல இருந்து பயணம் பண்ணிட்டு ஒரு நபர் கரைக்கு வந்துகிட்டு இருக்கிறார். ஒரு பிளாக் ஒருத்தர் வந்துகிட்டு இருப்பாரு. அப்படியே ஆனிவில்லே அப்படிங்கிற அந்த ஊரை காட்டுறாங்க. புயலுங்கிறது இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல இந்த ஒரு பர்டிகுலர் டவுனை தான் வந்து தாக்க போகுது. ஆனா என்னதான் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் நம்ம கதையோட ஹீரோயின் இப்பதான் காலையில தூங்கி எழுந்துச்சிருப்பா. யார்கிட்டயோ கால்ல பேசிக்கிட்டே பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், போய் பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. என்னது போய் பொருள் வாங்க போறியா? ஏன் அங்கிருந்து கிளம்பலையா? இல்ல ஏற்கனவே நீ பொருள்லாம் வாங்கி வைக்கலையான்னு அவங்க ஒரு மாதிரி பதட்டமா கேட்பாங்களா? என்ன புயல் தானே, மத்தவங்க தான் ஓவரா ரியாக்ட் பண்றாங்க, நீமாப்பா அப்படின்னு அப்படியே சும்மா வெளியில எட்டி பார்த்தா ஆல்ரெடி பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் பொட்டி படிக்கல எடுத்துட்டு கிளம்ப தயாராயிட்டாங்க. சரி, யூஸ்வலாவே கடலோரத்துல இந்த டவுன் இருக்கிற காரணத்தால இந்த புயல் வருது இதெல்லாமே ரொம்ப காமன் போல. அதனாலதான் இந்த புயலை பத்தின எச்சரிக்கைகள் எல்லாம் அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலுமே அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. இருந்தாலும் அதுக்கப்புறம் வெளியில கடைக்கு போயிருந்திருப்பாளா. ஆனா போகும்போது ஆல்ரெடி அந்த இடத்துல ஃபயர் இன்ஜின் போறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் பயங்கர பிஸியா இருக்க. ஆஹா, உண்மையாலுமே ஏதாவது பெரிய பிரச்சனையானு இவளுக்கும் லைட்டா பேனிக்காக வேகமா திருப்பி வீட்டுக்கு போகலான்னு இருக்கும்போது யார் மேலேயே மோதிடுவா. அது ஒரு பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கும். அவருக்கு ஏற்கனவே ஹீரோயினியும் தெரியும் போல. என்ன போல ரொம்ப நாளா வீட்டை விட்டு வெளியில வராம இருந்தா, கடைசி உங்க அம்மா இறந்து போனப்போ நான் பார்த்தது. சரி விடு, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டாம். ஏதோ பெரிய புயல் வருதாமா, ஆல்ரெடி ஊர்ல இருக்கிற நிறைய பேர் காலி பண்ணிட்டு போறாங்க, எங்க கார்ல இடம் இருக்குது, வேணும்னா நீயும் வரையான்னு கேட்டு இருந்திருப்பாரு. ஆனா ஹீரோயின் போகல, வீட்டுல வந்துட்டு அப்படியே உட்காந்துருப்பா. பேரலா இன்னொரு பக்கம் ஒரு லேக் ஓரமா 3 சின்ன பசங்க சும்மா நீச்சல் அடிச்சு விளையாண்டுகிட்டு இருப்பாங்களா. அது ஒரு சதுப்பு நிலமா இருக்கும். அந்த இடத்துல பாம்புகள் இருக்குங்கிற விஷயம் இவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த தி அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பா, அங்க மரத்து மேல உட்காந்துருக்கால, அவதான் அங்க ஏதாவது பாம்பு கீது வருதா என்ன அப்படிங்கிற மாதிரி மரத்துல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாளாமா. இப்படி இவங்க விளையாண்டுகிட்டு இருக்கும் போது இவங்களை தேடிக்கிட்டு பில்லி அப்படிங்கிற ஒரு நபர் வந்திருப்பாரு. இந்த பில்லி யாருன்னா, அவங்க 3 பேரும் ஒரு அநாத ஆசிரமத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கான், தத்தெடுக்கல. சொல்லாம கொள்ளாம உங்களுக்கு என்னடா விளையாட்டு வேண்டிய கிடக்குது, பிளஸ் இந்த இடத்துக்கு எதுக்குடா வந்தீங்க, ஏதாவது பாம்பு கீது கொத்திருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா திட்டிட்டு இருப்பாரா. அந்த பில்லிக்கும் அந்த பில்லியோட ஒய்ஃபுக்கும் இந்த பசங்களை பாத்துக்கிறது மூலமா அந்த ஆசிரமத்துல இருந்து காசு கொடுப்பாங்க போல. சோ அதனாலதான் அவங்க 3 பேரையும் பாத்துக்கிறதுக்காக கூட்டு வந்து வச்சிருந்திருக்காரு. இப்போதைக்கு கார்ல ஏறிட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்ப. இப்போ இதே நேரத்துல அந்த ஊர்ல ஒரு மீட் ஷாப் ஒன்னு இருக்கும். அங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு லீசாங்கிற ஒரு பிரெக்னன்ட் லேடி இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள புயல்லாம் வரும்னு சொல்லிட்டாங்க. ஆகையால் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போகலான்னு இருப்பாங்களா. ஆனா அப்ப அந்த மீட் ஷாப்புக்கு வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக ஒரு பெரிய கண்டெய்னர் லாரிங்கிறது வந்திருக்கும். அந்த ட்ரக்கோட டிரைவர் இருக்கிறாருல, அவருக்கு இந்த லீசாவை தெரியும். அதனாலே அவ கார்ல போகிறத பார்த்துட்டு நேரா அவகிட்ட போயிட்டு பிரெக்னன்டா இருக்கிறாள், சோ அதனால அப்படியே கொஞ்சம் நல்லா விசாரிச்சுட்டு அப்புறம் ரொம்ப நாளா அவனோட ஃபியான்சி அந்த எரிக் பயபுல அவனை பார்க்கவே முடியலையேன்னு கேட்க, அவனா இல்ல எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் வேணா அதை போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அங்க இருந்து போயிருந்திருப்பான். அப்படி கார்ல வரும்போது நம்ம லீசா அவங்க அம்மா கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருப்பாளா. அப்பதான் தெரிய வருது, ஆக்சுவலி லீசாவுக்கு ஒரு ஃபியான்சி ஒருத்தன் இருந்திருக்கான் போல, ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்திருக்கான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு குட்டி கொடுத்துட்டு கிளம்பிட்டான் போல. அதனால அவங்க அம்மா திட்டிட்டு இருக்கிறாங்க, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல அவன் ஆலயம் மூஞ்சி கிளவி சும்மா இரு, எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கே சொன்னேன்ல இன்னைக்கே சொன்னேன்லன்னு காண்டே திட்டுக்கிறிய அப்படின்னு லீசாவுக்கு கோவம் தான் வரும். என்னதான் அந்த பயபுள்ள விட்டுட்டு போயிருந்தாலுமே மேபி திருப்பி வந்துருவானோ அப்படிங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு அவ மனசுல எங்கேயோ ஒரு ஓரத்துல இருக்குது போல. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது அவங்க அம்மா, ஆமா ஏன் இன்னுமே காரை டிரைவ் பண்ணிட்டே இருக்கிற, ஏன் இன்னும் வீட்டுக்கு போகலையான்னு கேட்டா, வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன், புயல் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க, இருந்தாலும் வேலை செய்யற கடையில லீவ் விடல, ஒன்ஸ் இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லும் போது, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போ, வீட்டுக்கு கீது போக முடியலனா அந்த டவுன்லயே உயரமான இடம் எதுவும் அந்த இடத்துக்கு போ அப்படிங்கிற மாதிரி அவங்க வார்ன் பண்றாங்க. கார்ல எல்லாம் அந்த பிளாக் ஒருத்தர் புயல் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கடல்ல இருந்து போட் ஓட்டிட்டு வந்திருப்பாருல, அவர் கூட இருக்கிற நபர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பா ஒரு பெரிய புயல் ஒண்ணு வரப்போகுது, அந்த புயல் கூடயே சில பஞ்சாயத்தையும் சேர்த்து இழுத்துட்டு வரப்போகுதுன்னு சொல்றாரு. அவர் அப்படி சொல்றதுக்கான காரணம், வழக்கமா கரையோரத்துல எந்த ஒரு சுறாமீனும் இருக்காது, ஆனா இவர் கடல்ல இருந்து பயணம் பண்ணிட்டு வந்திருப்பாருல, அப்போ கரையை நோக்கி சில சுறாமீன்கள் வரத அவர் கவனிச்சிருந்திருப்பாரு. அந்த புயல் கண்டிப்பா கடலுக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்தையும்
சேர்த்து இழுத்துட்டு வர போகுதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. அப்ப அங்க வந்த இன்னொரு நபர் இப்ப வரப்போற அந்த ஒரு புயல் புதுசா எவ்வளவு வீரியம் ஆயிருக்குதுங்கிற டீடைல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க போல. அதை எடுத்துட்டு வருவாரா? இத பார்த்தோன்னு இவங்களுக்கே ஷாக்கிங் தான். ஏன்னா கேட்டகரி 5ங்கிற மாதிரி அந்த புயல் அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல. ஆனா இப்ப ரிலீஸ் பண்ணிருக்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சு பார்த்தா புதுசா கேட்டகரி 6னே அவனை உருவாக்கி அதுல கொண்டு போய் இதை வைக்கலாம் போலயே அப்படிங்கிற அளவுக்கு இது கோரமா இருக்குதுன்னு அவங்களுக்கு புரியுது. அப்ப அந்த பிளாக் உடனே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. அவரோட தங்கச்சி புள்ள தான் நம்ம ஹீரோயின். சோ நம்ம ஹீரோயினுக்கு அந்த பிளாக் வந்து அங்கிள் மாமாவாகும். ஏன்னா இன்னும் வீட்டுல தான் இருக்கிறியான்னு கேட்டதுக்கு ஆமாம் தான் சொல்றா. ஏன் அங்கிருந்து நீ கிளம்பலையா? புயலோட வீரியங்கிறது அதிகமாகிட்டு இருக்காமா? அதே வீரியத்தோட புயல் கரையை கடந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னோட வீடுங்கிறது அந்த இடத்துல இருக்காது, அக்கக்கா பேத்துட்டு போயிரும். சோ அங்கிருந்து நீ கிளம்புறதா உனக்கு பெட்டர் ஆப்ஷன். நீ அங்கிருந்து கிளம்ப முடியலன்னா சொல்லு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலுமே அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்ப கூட வீடு பிச்சுக்கிட்டு போனா என்ன பண்றது, தண்ணி உள்ள வந்துட்டா என்ன பண்றதுன்னு தான் நீங்க சொல்றீங்களே தவிர உள்ள வந்துடும் உங்களால கண்டிப்பா அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. எப்பவுமே இந்த பகுதியில வருஷம் ஏதோ ஒண்ணு நடக்கிறது தானே, அல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லுவாளா. ஆனா இவ இப்படி பேசுறதுமே ஒரு விதமான விரக்தியில இருந்து தான் பேசுறா அப்படிங்கிற விஷயம் ஹீரோயினோட அங்கிளுக்கு புரியுது. இங்க பாரு, உன்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க தான், பட் அதே நினைச்சுக்கிட்டு நீ வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணுங்கிற எந்த ஒரு தேவையும் இல்ல. நீ வெளியில வரணும், முதல்ல அந்த இடத்த விட்டு நீ வரணும்னு சொல்லிட்டு இருந்தா. இவரு சீரியஸா பேசுறத பார்த்துட்டு ஹீரோயின் சிரிக்கதான் செய்யறா. உங்களுக்கு தான் சீரியஸா பேச வரல இல்ல, எதுக்குதான் காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க? கரெக்ட் தான், எனக்கு பேச வரல. சரி இருக்கட்டும், ஒரு 2-3 மணி நேரம் வெயிட் பண்ணு, கண்டிப்பா உன் இடத்துக்கு வந்து நான் கூட்டிட்டு போறேங்கிற மாதிரி அவரு சொல்றாரா. அதுவே அந்த 3 பசங்க இருப்பாங்கல்ல, அந்த 3 பேரையுமே அந்த பில்லிங்கிற நபர் வீட்டுக்கு கார்ல கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்க. வழியில வரும்போது நிறைய பேர் ஆல்ரெடி அங்க வீட்டை காலி பண்றதுக்காக எல்லாம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அத பாக்கும்போது ரான் கேப்பான், தலைவரே எல்லாரும் பேக்கப் பண்ணிட்டு கிளம்புறாங்க, நம்மளும் அவங்க கூட போகாம இருக்கிறதுங்கிறது உசிதமான முடிவானு கேட்டா, அவனுங்களா தொடநடங்கி பசங்கடா, சும்மா ஏதோ தண்ணி 2 பக்கெட் ஊருக்குள்ள வந்துடக்கூடாது ஆவுனா கூச்சுக்கிட்டு இருப்பானுங்க, அதையெல்லாம் கண்டுக்காதீங்க. என்ன புயல் அடிச்சாலும் என்ன மழை அடிச்சாலும் அதெல்லாம் நம்ம வீடு ஸ்ட்ராங்கா நிக்கும், கவலை பண்ணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு 3 பேருமே வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரா. அப்போ இங்க வீட்டுல அழகுக்காக வெளியில தெரியுற மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் ஒன்னு இருக்கும். ஐயா, ஒரு கண்ணாடியே இந்த இடத்துல நீங்க செவருக்கு பதிலா மாட்டி வச்சிருக்கீங்களே, எங்கேயாவது இது பிரேக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்டதுக்கு, தமா துண்டு இருக்கிற உங்களுக்கே இவ்வளவு அறிவு இருக்குதுன்னா அதை வாங்கி மாட்டினேன் எனக்கு இருக்காதா, அதெல்லாம் நான் பார்த்துதான் மாட்டிருந்திருக்கேன், அது ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிற ஒயரிங்ஸ் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் பிளஸ் ஜெனரேட்டர் இருக்குது, வேற என்னதான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பேசிக்கிட்டே ஒரு நேரா பேஸ்மெண்ட்டுக்குள்ள வர. அந்த இடத்துல அந்த பில்லியோட ஒய்ஃப் இருப்பாங்களா, கழுதுங்க 3 அந்த சதுப்பு நடத்துல போய் விளாண்டுகிட்டு இருக்குது, ஏதாவது ஆயிடுச்சுன்னா எவன் பதில் சொல்றது கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேரையும் பாத்துக்கிறது மூலமா மாசம் மாசம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து காசு வருது போல. அப்போ அந்த தீங்கிற பொண்ணு இருக்கிறாள், அவ கீழே வந்துட்டு பசங்களுக்கு பசிக்குதாமா, சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டு இருந்திருப்பாளாம். அப்ப அங்க ஃப்ரிட்ஜ்ல இந்த கறி எல்லாம் இருக்கிறத பாத்துறான், மீட் எல்லாம் இருக்கும். அது மீட் தானே, அது ஸ்டீக்ஸ் தானேன்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த பிரெட் நல்லா தான் இருக்கும் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அனுப்பிச்சுட்டுருவா. அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு காசு கவர்மெண்ட் கிட்ட இருந்து வருதுதான், ஆனா அந்த காசை பெருசா அந்த குழந்தைங்களுக்கு செலவு பண்ற மாதிரி தெரியல. இங்க ஹீரோயினோட அங்கிளும் அவரோட ஃப்ரெண்டும் ஹார்பர்ல இருந்து அவங்க ஸ்டே பண்ணி இருக்கிற ரூமுக்கு போயிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கான். ஏன்னா அந்த அங்கிள் இருக்கிறாருல, ஹீரோயினோட அங்கிள், அவர் ஏதோ ஒரு ரிசர்ச்சர் போல, இந்த கடல் சார்ந்த ஏதோ ஒரு ரிசர்ச்சர் போல. இந்த ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு ஸ்விம்மிங் பூல்ல ஒரு சுறா ஒண்ணு வந்து ஒரு கப்பல் அட்டாக் பண்ணிருச்சு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா, அது அவருக்கு தெரியல. இல்லப்பா, கூட்டமா அட்டாக் பண்ணுச்சுன்னா அது கண்டிப்பா புல் ஷார்க்கா தான் இருக்கணும், ஏன்னா இந்த பகுதியில அந்த மாதிரியான ஷார்க்ஸ் தான் அதிகமா இருக்குங்கிற விஷயத்த மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இருந்திருக்க. இந்த லிசாங்கிற இந்த ஒரு பிரெக்னன்ட் லேடி அவங்களால அவங்களோட வீட்டுக்கு போக முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆகையால் அங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது கடையில ஸ்டே பண்ணலான்னு இருந்தா அங்க கடையில யாருமே இல்ல போல, எல்லாமே சாத்தி இருந்திருக்கும். எங்க போறதுன்னு தெரியலையான்னு கார்ல உட்காந்துருக்க. அப்போ அந்த லிசாவோட அம்மா கால் பண்ணுவாங்களா, ஆனா பேசிக்கிட்டு இருக்கும் போதே சிக்னலுங்கிறது கட் ஆக, இப்படி ஸ்ட்ரெஸ் ஆக ஆக போதாத குறைக்க அவங்களுக்கு வயிறு வேற கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்க அவங்க முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. வெளியில என்ன நடக்குதுன்னு ஒரு துளி கூட கவலையே இல்லாம ஹீரோயின் ஜாலியா சோஃபால படுத்துட்டு டிவி பாத்துக்கிட்டு இருந்தா பவர் கட் ஆகுது. ஊருக்குள்ள தண்ணி எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தடுப்பெல்லாம் கட்டி வச்சிருந்திருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு அப்படியே ஊர் முழுக்க தண்ணிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்க. இன்னும் ஊருக்குள்ள ஆளுங்க எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த லீசாவுமே எங்க போறதுன்னு தெரியாம ஒரு வழியா வரும்போது அந்த இடத்துல மரங்கிறது கீழே விழுந்திருக்கும். பிளஸ் அந்த பாபுங்கிற அந்த ட்ரக் டிரைவர் இருக்கிறாருல, அவரும் அங்கதான் இருப்பாரா. பொண்ணு, என்ன அந்த வழியா போக பாக்குறியா? அங்க எல்லாம் போக முடியாது, மரங்கிறது விழுந்திருக்கு, நீ வண்டியை யூ டர்ன் போடு, நான் போறேன், என் பின்னாடியே நீ ஃபாலோ பண்ணு சொல்லும் போது சரின்ட்டு அவளுமே இவரு போவாரு, இவர் பின்னாடியே யூ டர்ன் போட்டு போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த இடத்துல அப்படியே தண்ணிங்கிறது ஊர் முழுக்க போக ஆரம்பிச்சிருந்திருக்கும். ஈவன் இவங்களுக்கே அங்க தூரத்துல இருக்கிற கார் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு வருதுன்னு தெரிஞ்ச உடனேமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காது, முடிஞ்சா அந்த மரத்தை முட்டி தள்ளிட்டு போக ட்ரை பண்ணுன்னு சொல்லும் போது சரின்ட்டு இவளுமே கார் எடுத்துக்கொண்டு போய் முற்றா. வேலைக்கே ஆகல.
ஆல்மோஸ்ட் அந்த தண்ணிங்கிறது அவங்க கிட்ட வந்துருச்சு. உடனே எப்படியாவது அந்த தண்ணியோட வேகத்தை குறைக்கணுமேனு இந்த டிரைவர் வேகமா அந்த ட்ரக்கை கொண்டு போயிட்டு அந்த ஸ்ட்ரீட்டை மறைச்சு நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் திருப்பிடுவாரு. பட் வேலைக்காகல. அதுக்குள்ளேயே தண்ணி ஆல்மோஸ்ட் அவங்க கிட்ட வந்து அந்த ட்ரக்கோட சேர்ந்து அப்படியே அவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு போகுது. இங்க ஹீரோயினும் வீட்டுல என்னடா கரண்ட காணாமேன்னு பாத்துட்டு இருக்க. அப்ப தரைய ஒரு மாதிரி அதிர்ற மாதிரி இருக்குமா. என்னடான்னு வெளியில வந்து எட்டி பாக்குறான். அவ்வளவுதான் அங்க தெரு முழுக்க ஏகப்பட்ட கடல் தண்ணிங்கிறது உள்ள வந்துருக்க. அலறி அடிச்சுட்டு அங்கிருந்து நகர்றா. ஜன்னல் கதவெல்லாம் பிச்சுக்கிட்டு தண்ணி உள்ள வருது. அந்த பில்லியோட வீட்ல ஜெனரேட்டர் இருக்கிற காரணத்தால அவங்க வீட்ல டிவி ஓடிக்கிட்டு இருக்குமா. பசங்க எல்லாருமே நியூஸ் தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நியூஸ்ல காட்டுற விஷயங்கள் எல்லாமே அங்க லைவா நடக்க ஆரம்பிக்குது. ஈவன் அந்த பில்லி சோஃபால ஜாலியா உட்காந்துக்கிட்டு இருந்தா அவரு எந்த கிளாஸ் உடையாதுன்னு அவ்வளவு கான்பிடண்டா இருந்தாரோ அந்த கிளாஸ் முழுக்க தண்ணிங்கிறது நிரம்ப பிரஷர் தாங்க முடியாம அப்படியே உடஞ்ச தண்ணிங்கிறது உள்ள வருது. இங்க லீசாவுமே தண்ணியில அடிச்சுட்டு வரப்பட்டிருந்திருப்பால. அப்படியே அவளோட காருங்கிறது அது பாட்டுக்கு தண்ணியில மறந்துட்டே வரும். டைரக்டா அந்த இடத்துல ஒரு மர கிளை இருக்கும். அதுல சொருகி வந்து நிக்க ஜஸ்ட் மிஸ்ல அவளுக்கு எதுவும் ஆகல. ஆனா அவளால இப்ப அந்த காரை விட்டும் இறங்க முடியாது. ஏன்னா அந்த கிளங்கிறது கரெக்டா அவளோட வயிறு கிட்ட வந்து அப்படியே கொக்கி மாதிரி பிடிச்சிருக்கு. தண்ணியோட தண்ணியா அந்த ட்ரக்குமே அடிச்சுட்டு வந்திருக்கும்ல. நேரா போயிட்டு அந்த ஊரோட சென்டர்ல ஒரு ஸ்டாச்சு ஒண்ணு இருக்கும். அது மேலேயே அந்த ட்ரக்கோட டேங்குங்கிறது போய் மோதி நிக்குதா. ஆனா அந்த டேங்குங்கிறது உடஞ்சிருக்க. அந்த டேங்குக்குள்ள ஃபுல்லாமே அந்த மீட்டோட வேஸ்ட் தானே இருக்கும். எல்லாமே பிளட் தான். டன் கணக்குல அங்க ரத்தங்கிறது தண்ணியில கலக்க ஆரம்பிக்க அந்த ரத்தம் எல்லாமே அப்படியே கடல் வரைக்கும் போகுது. அந்த ரத்தத்தோட வாட கடல்ல இருக்கிற சில விருந்தாளிகளை வரவேற்குது. அந்த ஊர் முழுக்க அப்படியே தண்ணியால நிரம்பிந்திருக்கா. இப்படி இருக்க அந்த தண்ணியில ஒரு தாடிக்காரரும் ஒரு முட்டையும் ஒன்னா சேர்ந்துகிட்டு அவங்க வீட்டுல இருந்து போட்டு மூலமா வெளியில கிளம்புறதா இருப்பாங்க போல. ஆனா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா துடுப்பு போட்டு வந்துகிட்டு இருந்தா அங்க யாரோ உதவிக்காக கூப்பிடுற மாதிரி தெரியும். பயங்கரமா காத்து மலங்கிறத வீசிக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு யாரு சரியா கூப்பிடுறாங்கன்னு தெரியல. இருப்பினும் எப்படியோ அந்த லீசாவை கண்டுபிடிச்சிடுறாங்களா. அந்த தாடிக்கார நபர் தான் போயிட்டு லீசாவை வெளியில கொண்டு வரதுக்காக உதவி பண்ணலாங்கிற மாதிரி பாக்குறாரு. பட் அவரால் அந்த காரை நீக்க முடியல. தான் கூட வந்த நபர்கிட்ட கார்ல கட்டர் ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீசாவை ஆறுதல் படுத்துறதுக்காக முயற்சி பண்ணுவாரு. ஏன்னா லீசா பயங்கரமா பயந்துருப்பா. ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, என்னை தனியா விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு செம்மையா பயந்துகிட்டு இருப்பாளாம். கவலைப்படாதீங்க மேடம், இங்க யாரும் உங்களை விட்டுட்டு போக போறது கிடையாது, நீங்க பதட்டப்படாம இருங்கன்னு அவங்கள காம் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இன்னொரு நபர் அங்க கார்ல இருந்த ஒரு கட்டரையுமே எடுத்துட்டு வருவாரு. ஆனா எடுத்துட்டு வரும்போது சம்திங் என்னமோ ஒண்ணு அவரு தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போயிரும். அந்த தாடி காரணம் எங்கடா அவன் ஆளை காணாமேன்னு கொஞ்ச தூரம் நடந்து வராரு. பார்த்தா அந்த ஆள் அப்படியே எந்திரிக்கிறான், கையே காணும் ஒரு பக்கம். ஆனா எழுந்திருச்சு அந்த நபரை அப்படியே அந்த சுறாமீன் மறுபடியும் லபக்குன்னு கவிட்டு போக இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் வீட்டுல இருந்து பார்த்துருப்பா. கார்ல மாட்டிருக்க அந்த லீசா கிட்ட அந்த இடத்துல ஒரு சுறாமீன் இருக்கு, சுறாமீன் இருக்குங்கிற மாதிரி கத்த. என்னது சுறாமீன் இருக்கானு இந்த லீசாவும் அப்படின்னா நீங்க நிக்காதீங்க, இங்க இருந்து போயிருங்கிற மாதிரி அந்த தாடிக்காரனை வான் பண்ண ட்ரை பண்றாளா. இவங்க மாறி மாறி கத்திக்கிட்டு இருக்கிறதுல அங்க ஆக்சிடென்ட் ஆகி மயக்கமாகி இருந்த அந்த ட்ரக் டிரைவர் இருக்கிறாருல அவரு கண் விழிக்கிறாரு. ட்ரக்கை விட்டு வெளியில வரக்காக அந்த மனுஷன் ட்ரக்கோட கதவை நீக்கினதான் போச்சு. அவள் தான் அங்க வந்த சுறாமீன் அவரையும் அதே இடத்துல கடிச்சு காலி பண்ணுது. ஹீரோயின் அங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு சுறாமீன் இருக்கு சுறாமீன் இருக்குன்னு கத்திருப்பாள்ல. அந்த தாடிக்காரனும் அதை பார்த்துருப்பான். ஐயோ இப்ப இதுகிட்ட இருந்து எப்படா தப்பிக்கிறதுன்னு வேகமா அவன் அந்த கார் கிட்ட தான் வருவான். சோ மேல ஏறி நின்னா தப்பிக்கலாங்கிற மாதிரி கிட்ட வந்திருப்பான். பட் வேலைக்காகல. அவனையும் அதே இடத்துல அந்த லீசாவோட கண்ணு முன்னாடியே கடிச்சு கொதறி சாகடிக்குது. கார்லாம் ஹீரோயினோட அங்கிளுமே நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாரா. அவர் இருக்கிற பகுதியில பெருசா இந்த ஒரு பாதிப்பும் இல்ல போல. இருந்தாலும் ஹீரோயினா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. பட் இப்போ நியூஸ்ல காட்டுற விஷயங்கள்லாம் வச்சு பார்த்தா சரியா இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு அவரு அப்படியே இந்த மேப்ல எல்லாம் பாக்குறாரு, லைவ் லொகேஷன் எல்லாம் பாக்குறாரு. ஹீரோயின் இருக்கிற அந்த ஏரியாங்கிறது கம்ப்ளீட்டா தண்ணியால மூழ்கடிக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பொண்ணை வீட்டுல தனியா விடுறது சரியில்லைன்ட்டு ஒரு போட்டை எடுத்துட்டு அந்த நியூஸ் ரிப்போர்ட் பண்றதுக்காக 2 பேர் வந்திருப்பாங்கல்ல, அந்த ரிப்போர்ட்டரும் கேமராமேனும் அவங்களோட கார்ல தான் லிப்ட் கேட்டு இப்போ ஹீரோயின் இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போனா லைவா இன்னும் சில கவரேஜ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் அந்த ரிப்போர்ட்டர்ஸும் வராங்களா. இங்க பில்லியோட வீட்டுல பசங்க எல்லாருமே வெளியில தண்ணி போயிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பாக்குறாங்களா. தண்ணியோட சேர்ந்து சுறாவும் போக செமையா பயந்துருவாங்க. அப்போ பில்லியும் பில்லியோட ஒய்ஃபுமே கராஜுக்கு போயிட்டு அங்க கார்ல ஏதோ இந்த நீச்சல் அடிக்கிறதுக்காக வாயில வந்து டியூப் எல்லாம் மாட்டுவாங்கல்ல ஆக்சிஜனுக்காக, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும், அது எடுக்கலான்னு போயிருந்திருப்பாங்க. ஆனா காரை நீக்கிறதுக்குள்ளேயே ஒரு சுறாமீன் பில்லிய அட்டாக் பண்ணி அவருடைய கையை கடிச்சு எடுக்க, பில்லிய மட்டும் கிடையாது அவரோட ஒய்ஃபையுமே அட்டாக் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து இழுத்துட்டு போயிரும். அந்த ஒய்ஃபை இழுத்துட்டு போறது எல்லாத்தையுமே பசங்க எல்லாரும் பார்த்துருப்பாங்க. பில்லியும் அந்த பிஞ்சு போன கையோட தான் ஒய்ஃபை தேடி வந்திருப்பாரு. ஒய்ஃபை தேடி போகலாம் தான் இருப்பாப்ல. ஆனா பசங்க எல்லாருமே அங்க வீட்டுல இருக்கிறத பார்த்துட்டு இல்ல பசங்களுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு திருப்பி அங்க காருக்குள்ள இருக்கிற அந்த டியூபை எடுக்கலான்னு போயிருந்தா இல்ல அந்த சுறாமீன் அவர் அதே இடத்துல கடிச்சு கார்லயே வச்சு சமாதியாக்குது. போச்சு போன அவங்களோட இறப்ப நினைச்சு இவங்க 3 பேர் வருத்தப்பட அப்போ டக்குன்னு அந்த பில்லியோட ஒய்ஃப் தத்தளிக்கிறாங்க. ஆனா அந்த பசங்களோட கண்ணு
கண்ணு முன்னாடியே வச்சு அந்த ஒய்ஃப் அந்த சூறாவின் அப்படியே கொதறி சாகடிக்குது. அதுவே இங்க அந்த லீசா கார்ல சிக்கிந்திருக்கால, தண்ணிங்கிறது இன்னும் அதிகமாயிட்டே இருக்குது. மழைங்கிறது அதிகமாக தண்ணிங்கிறது ஆல்மோஸ்ட் அவ கழுத்துக்கிட்ட வரைக்கும் வந்திருக்கும். வீட்டுக்குள்ள இருக்கிற ஹீரோயின் கிட்ட உதவிக்காக கேட்பாளா, உதவி எல்லாம் பண்ற மேடம், இருங்க இப்பதான் போலீஸுக்கு கால் பண்றேன்னு சொன்னா, இல்ல அதெல்லாம் வேலைக்காகாது, கமோன் நீ வா, டைம் இல்லன்னு சொன்னா, மேடம் ஏற்கனவே நீங்க 2 பேரை காவு வாங்கிட்டீங்க, மறுபடியும் உங்களை காப்பாத்த வந்து அங்க இருக்கிற அந்த சுறாமீன் கிட்ட நான் சாகறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாலுமே அந்தம்மா என்னன்னா நம்ம ஹீரோயினை எமோஷனலி மேனிபுலேட் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க பாருப்பா, நான் பிரெக்னண்டா இருக்கிறேன், இந்த குழந்தைக்காக தான் நானே உயிரோட இருக்கிறேன், எனக்கு இந்த குழந்தையோட முகத்தை பார்த்தே ஆகணும், ப்ளீஸ் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கிற மாதிரி எல்லாம் செமையா கெஞ்சிக்கிட்டு இருப்பாளா. இந்த குழந்தைக்காவது பண்ணுங்கிற மாதிரி எல்லாம் கெஞ்ச ஹீரோயினுக்கு ஏற்கனவே அவங்க அம்மாவை இழந்த அந்த சோகங்கிறது இருக்கும். ஆகையால் இவ இப்படி பேச அதுக்கு ஹீரோயின் மூளை சலவை செய்யப்படுகிறாள். உதவி பண்ணலாங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டா. இருந்தாலும் சும்மா போக முடியாதுல்ல, அதனால கிச்சனுக்கு போயிட்டு அங்கிருந்து ஒரு கத்தி எடுத்துக்கிட்டவளும் மாடி வழியா வந்துதான் கீழே இறங்கலான்னு இருப்பா. எதுவும் ஆகாது ஆலிஸ் சொல்லுங்கிற மாதிரிலாம் தனக்கு தானே மோட்டிவேஷன்லாம் சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறா. அப்படியே வலிக்கு பொத்துன்னு தண்ணியில விழுக. நல்ல வேலை சைட்லயே ஒரு கார் ஒண்ணு இருந்திருக்கும். அவசரமா திருப்பி அது மேலேயே ஏறிக்கிட்டு கூடவே ஏதோ சின்ன ஷெட் மாதிரி ஒண்ணு தண்ணியில அடிச்சுட்டு வரப்பட்டு இருந்திருக்குமா, அது மேல ஏறி அங்க இருக்கிற கம்பி மேல எல்லாம் ஏறி எப்படியோ கரெக்டா அந்த கார் கிட்ட வந்தவளும் அந்த காரோட ரூஃப் ஏதோ ஓபன் டாப்பா இருக்கும் போல, வெறும் பிளாஸ்டிக் ஷீட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதை ஈஸியாவே கிழிச்சிட்டு அந்த மர கிளைகளுக்கு நடுவுல தானே மாட்டிருந்திருப்பாங்க, அதையும் பொறுமையா அறுத்து எடுத்து எப்படியோ அவங்கள வெளியில கொண்டு வராளா. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே போயிருந்திருப்பாங்க. இங்க ஹீரோயினோட அங்கிளும் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க மேப்ல ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னன்னா இப்ப அந்த டவுன் இருக்குதுல, அந்த டவுனை நோக்கி ஒரு சுறா ஒண்ணு வந்துகிட்டு இருக்குதாமா. ஹீரோயினோட அங்கிளும் அந்த கூட இருக்கிறவரும் ஆராய்ச்சியாளர்கள் தானே, ஏதோ ஒரு கிரேட் ஒயிட் ஷார்க் அப்படிங்கிற ஒரு பெரிய ஷார்க்கை வந்து டிராக்கர் எல்லாம் பிக்ஸ் பண்ணி 3 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. அந்த சுறா இந்த புயல்ல இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இந்த விஷயத்த சொல்லிட்டு ஹீரோயினோட அங்கிளும் கூட இருக்கிறவரும் தான் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்களே தவிர அந்த ரிப்போர்ட்டருக்கு இது ஜாலியா தான் இருக்கும். போட்டு பயங்கரமான சம்பவத்தை ரெக்கார்ட் பண்ண போறோம், அடி தூள் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பான். இல்லியோட வீட்டுல அந்த 3 குட்டி பசங்க இருப்பாங்கல்ல, அந்த வீட்டோட டோருங்கிறது ஓபன்ல இருக்கும். வெளியில இருக்கிற சுறாமின் கீதை எங்கேயாவது உள்ள வந்துட போதுடான்னு அந்த தீங்கிற பொண்ணு தான் பொறுமையா நடந்து போயிட்டு அங்க இருக்கிற டேபிள் மேல எல்லாம் பார்த்து நடந்து போய் கதவை சாத்தலான்னு இருந்தா, அவ சாத்த போற நேரம்னு பார்த்து கரெக்டா ஒரு சுறாமீனுங்கிறது உள்ள வரும். அது உள்ள வந்த பயத்துல அவ சாத்துறதுக்காக நின்னுகிட்டு இருந்தால, லைட்டா ஸ்லிப் ஆயிருவா. சும்மா கை தாங்கல்ல தான் நின்னுகிட்டு இருப்பா. இன்னும் 2 பசங்களுமே எந்த ஒரு சத்தமும் போடாம அமைதியா அந்த டேபிள் மேல உட்காந்துகிட்டு இருக்க, அந்த சுறாமீன் அப்படியே இவங்களை கண்டுக்காம போயிரும். அதுவே அந்த தீங்கிற பொண்ணு கை வலிக்கு கீழே விழுகிற மாதிரி இருக்கும்போது கரெக்டா ராணு உள்ள புந்து காப்பாத்திடுறான். தண்ணியில மட்டும் விழுந்தாங்க, எங்கிருந்து வரும்னே தெரியாது. இங்க ஹீரோயினும் லீசாவும் வீட்டுல சேஃபா இருப்பாங்கல்ல. அப்போ அந்த லீசா ஹீரோயின் கிட்ட, சரி தனியா இருக்கிறியா குட்டி பாப்பா, உன்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டதுக்கு, அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க, அம்மா இறந்து போ சில மாதங்கள் இருக்குன்னு சொல்லுவாளா. சாரி தெரியாம கேட்டுட்டேன். சரி இப்போதைக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், ஏதாவது பிளான் கீது வச்சிருக்கியான்னு கேட்டா, எனக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரிதான் ஹீரோயின் ரியாக்ட் பண்ணுவாளா. இல்ல நான் நியூயார்க்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கேன், எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த புயல் வெள்ளம் இதுல என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது, அதான் உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டாங்க போது ஹீரோயினுக்கு எதுவும் தெரியல. சரி ஃபைன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, உனக்கு தெரியல அப்படின்னா நாம இந்த வீட்டுல இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த ரெஸ்கியூ டீமுக்கு நம்ம முதல்ல இன்ஃபார்ம் பண்ணியாகணும். அதனால ரெஸ்கியூ டீமுக்கு மேல பறக்கிற ஹெலிகாப்டர்ஸுக்கு சிக்னல் கொடுக்கற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே லீசாவுக்கு திடீர்னு லேபர் பெயின்ங்கிறது வருது. ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. முதல் வேலையா அங்க இருக்கிற கர்டைன்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு ரூஃபோட டாப்ல ஹெல்ப் கேட்கறதுக்காக அந்த துணியை மடிச்சு வச்சிருந்திருப்பாளா. அதுக்கப்புறம் உள்ள வந்தா அந்த லீசா பயங்கரமா வலியில துடிச்சுக்கிட்டு இருப்பா. இப்போ டெலிவரி பெயினுங்கிறது பிரச்சனை கிடையாது, தொடர்ந்து மழை பெய்ய தண்ணியோட லெவலுங்கிறது அதிகமாயிட்டு இருக்கு. குழந்தைங்கிறது பிறக்கிற கண்டிஷன்ல இருக்கா இல்ல ஆல்மோஸ்ட் வெளியில வரைக்கும் தயாரா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றேன்னு கேட்க, எனக்குலாம் எப்படி மேடம் அது தெரியும்னு ஹீரோயினை கொஞ்சம் குத்து மதிப்பா செக் பண்ணி பார்த்துட்டு, மேபி அது சீக்கிரம் வெளியே வரப்போது போலன்னு சொல்ல, இங்க ஹீரோயினோட அங்கிளுமே கார்ல வந்துகிட்டு இருந்தாங்கல்ல. பட் அதுக்கு மேல காருங்கிறது போகல, போட்டை வச்சுதான் இவங்க போயாகணும். ஃபுல்லாமே தண்ணியால நிரம்பி இருக்கு. ஆல்ரெடி புயல் கிட்ட வந்துட்டாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா இவங்க ஒரு டிராக்கிங் டிவைஸ் வச்சிருந்திருப்பாங்க, அதுல சிக்னலுங்கிறது இல்ல. டிராக்கிங் டிவைஸ் இல்லாத காரணத்தினால் குத்துமதிப்பா தான் அவங்க நேரா ஹீரோயினுக்கு அந்த ஊருக்கு வந்துகிட்டு இருக்காங்களா. நைட்டே ஆயிருக்கும். அந்த குட்டி பசங்க 3 பேர் இருக்கிறானுங்களா, அவனுங்க வீட்டுல ஒரு டேபிளுக்கு மேலதான் நின்னுகிட்டு இருக்கிறானுங்க. ஆல்மோஸ்ட் அந்த டேபிள டச் பண்ற அளவுக்கு தண்ணிங்கிறது வந்துருச்சு. சோ கண்டிப்பா தண்ணியோட லெவல் ஏறுதுன்னு அவங்களுக்கே தெரியுது. அதனால இங்க இருந்து போய் தான் ஆகணும், இல்லைன்னா ஒன்னா தண்ணியில மூழ்க
மூழ்கணும், இல்லனா சுறாமீன் கிட்ட சாகணும். பட் இங்க இருந்து எஸ்கேப் ஆனாலும் கண்டிப்பா அந்த சுறாமீன் நம்மள அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா அதை நாம திருப்பி அட்டாக் பண்ணணும். அப்போ அந்த சுறாமீனை போட்டு தள்ளுறக்கோ இல்ல திசை திருப்பறக்கோ ஏதோ ஒண்ணு வேணும்ல. அப்பதான் தி பேஸ்மெண்ட்ல மீட் எல்லாத்தையுமே வச்சிருந்தாங்க, கறி எல்லாமே வச்சிருந்தாங்கிற விஷயத்த சொல்றா. சோ பேஸ்மெண்ட்ல கறி இருக்கு, அதை எடுத்து சுறாமீனை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பேஸ்மெண்ட்ல கன்ஸும் இருக்கும், அதை வச்சு நம்மள ஏதாவது அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா நாம அதை காலி பண்ணிடலாம்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா பில்லி தண்ணி